மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போமா? சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற ஒரு வேத வசனம் இருக்கிறது. மிகவும் அருமையான வேத வசனம். அல்லேலூயா. சேனைக்குள் பாய்வேன். ஆமென். ஒரு மிகப்பெரிய போர் செய்யும் கூட்டத்திற்குள் பாய வேண்டும். அல்லேலூயா. போர் பயிற்சியை இரவும் பகலும் பெற்றிருப்பவர்கள், ஆயுதங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நன்கு அறிந்தவர்கள், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலசாலிகள், சேனைகளாய் இருக்கும் பொழுது பல மடங்கு பலம் வாய்ந்தவராய் இருப்பார்கள். போர் தந்திரங்களையும் நுண் அறிவுகளையும் நன்கு பயன்படுத்தும் திறன் பெற்றவர்கள். போர் செய்வது தான் அவர்களுடைய வேலை, கடமை, வாழ்க்கை எல்லாம். எண்ணம் செயல் எல்லாம் ஒன்றுதான், போர் செய்வது. இந்த சேனைக்குள் தான் நான் உமக்காக பாய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றையும் சிதறடிக்க வேண்டும். எனக்காக நான் சென்றாலோ, அல்லது என் நண்பர்களுக்காக நான் சென்றாலோ, அல்லது என் குடும்பத்திற்காக நான் சென்றாலோ, பயம் என்ற ஒன்று தானாக என் இதயத்துக்குள்ளிருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். தோல்வி ஒன்று தானாக என்னை தேடி வர ஆரம்பிக்கும். கவலை எப்பொழுதும் என் மனதை போட்டு வாட்டிக்கொண்டே இருக்கும். ஆனால் உமக்காக நான் சேனைக்குள் பாய்வேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? உமக்காக நான் சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். அல்லேலூயா. ஒரு கேரம் போல எடுத்துக்கொள்வோமா? எல்லா காய்களையும் அப்படியே ஒன்றாக அடுக்கி வைத்து இருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு ஸ்டைகரை வைத்து வேகமாக அடிக்கும் பொழுது அதில் இருக்கிற அத்தனை காயின்ஸ்களும் எப்படி சிதறடிக்கப்பட்டு எல்லா பக்கமும் சிதறடிக்கப்படுகிறதோ அதே போலத்தான் அல்லேலூயா நாம் போகும் பொழுதும் ஆமென் அப்படிப்பட்ட சேனைகள் சிதறடிக்கப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை மார்ட்டின் லூதர் கிங் என்ற ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக சொன்னார், இந்த ரோமாபுரியில இருக்கிற எத்தனை வீடுகள் இருந்தாலும் சரி, அத்தனை வீடுகளும் ஓடு வீடுகளாக இருந்தாலும் சரி, அத்தனை வீடுகளில் ஓடுகளும் எனக்கு எதிராக பிசாசுகளாய் வந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு இருந்தால் சேனையை ஒரு கை பார்த்து விடலாம். அல்லேலூயா. ஆமென். அசாதாரண நம்பிக்கை நமக்குள்ள இருந்து வெளியே வரும். அல்லேலூயா. எதிர்மறையான சிந்தனைக்கு இடமே கிடையாது. சோர்ந்து போகவே மாட்டோம். அல்லேலூயா. உற்சாகமாய் ஒரு ஒளிக்கதிர் சூரியனில் இருந்து எப்படி வேகமாக இந்த பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதோ அதை போல வேகமாக நமக்கு விரோதமா இருக்கிற பிசாசின் சேனைக்குள்ள பாய்ந்து அல்லேலூயா அவருடைய எண்ணங்களை, திட்டங்களை, எல்லா தந்திரங்களை, எல்லா இருளையும் நாம் தவிடுபொடியாக்கி வெளிச்சத்தை கொண்டு வருவோம். அல்லேலூயா. ஆமென். This is a one man army. Hallelujah. எப்பொழுது தனி மனித ராணுவம். Hallelujah. ஆமென். பெரிய கூட்டமாய் சென்று ஒரு சின்ன கூட்டத்தையோ ஒரு சின்ன ஆளையோ பயமுறுத்தி ஆமென் துரத்துவது பிசாசுடைய வேலை. Hallelujah. ஆனால் ஒரே ஒரு நபரை வைத்து மிகப்பெரிய சேனையை ஆமென் கலங்கடிக்க வைப்பது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஒரு மனிதன் இஸ் a God style. ஆமென். சின்ன காரியத்தை எடுத்து மிகப்பெரிய காரியத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமென். தாவீது என்ற ஒரு சின்ன பையனை வைத்து ஆமென் பெலிஸ்தர் கூட்டத்தை அடித்து நொறுக்கினார்கள். ஆமென். கோலியாத்தை அவன் வென்றான். அல்லேலூயா. ஆமென்.
அவன் தலையை வெட்டினான். அல்லேலூயா. தாவீது இந்த காரியத்தை செய்தான். அது மாத்திரமல்ல, சிம்சோன் என்ற ஒரு நியாயாதிபதி இருந்தான். அல்லேலூயா. அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தார். 1000 பேர் உள்ள ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் அவன் பச்சை தாடை, கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அடித்து ஒரே நாள கொன்று போட்டான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இது மிகப்பெரிய எழுப்புதல். அல்லேலூயா. இப்படித்தான் நாம் இருளை விரட்ட வேண்டும். இப்படித்தான் பாவத்தை விரட்ட போகிறோம். இப்படித்தான் நாம் சுவிசேஷத்தை அறிவித்து ஒவ்வொரு காரியத்தையும் சிதறடிக்கப்பட போகிறோம். அல்லேலூயா. தீமையான காரியங்களை நாம் முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் அனைவரும் பாவத்துக்கு விரோதமா, தீமைக்கு விரோதமா செயல்படக்கூடிய ஒரு போர் வீரராக இருக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. அது என்னவென்றால், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. ஒரு சின்ன துரும்பு கூட உன்னை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. 1000 பேர் பெரிய கூட்டமாக உனக்கு எதிராய் வந்தாலும், அவன் நெருங்கி வந்து கொண்டு இருந்தாலும், ஓடி வந்தாலும் உனக்கு முன்பாக விழுந்து போவார்கள். அல்லேலூயா. ஆமென். 10000 பேர் உன் வலது பக்கத்துல வந்து கொண்டு இருந்தாலும் அவர்களும் உனக்கு முன்பாக விழுந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சிறு கீறல் கூட உன் சரீரத்துல ஏற்படாது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமென். நான் நடக்கிறதுக்கு வழியே இல்லாத போனாலும் பரவாயில்ல. ஆமென். எந்த சேனை நமக்கு முன்பாக விழுந்திருக்குதோ அதன் மீது ஏறி நடந்து நாம் ஒரு புதிய வழியை தோற்றுவிக்க போகிறோம். அல்லேலூயா. பிசாசு மின்னலை போல விழுந்தான் என்று வேதம் சொல்கிறது. இயேசு சொன்னார், பிசாசு நீ ஊழியம் செய்யும் பொழுது பிசாசு மின்னலை போல விழுந்து நான் பார்த்தேன் என்று சிலர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பிசாசு விழுந்து போவான். அல்லேலூயா. ஆமென். என் தேவனாலே ஒரு ஆமென் நாம் ஒரு சேனைக்குள் பாயும் பொழுது சிதறடிக்கிற மனுஷனாக மாறப்போகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒரு நாம் சாதாரணமான ஆள் அல்ல, நமக்குள்ள அசாதாரணமாகிய கிறிஸ்து இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அசாதாரணமான ஆண்டவர் நமக்கு